வணக்கம் மக்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, பீகார் தேர்தல் நிலவரம் பார்க்கும் பொழுது, ரொம்ப ஒரு ஆனந்தமா இருக்குது. நல்ல அற்புதமா வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க பாஜகவினர். நம்ம வாழ்த்த முதல்ல தெரிவிச்சுக்குவோம். இதே மாதிரி தமிழகத்திலே அண்ணாமலைய முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சு, அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்தாங்கன்னா, உண்மையிலே சூப்பரா இருக்கும் தமிழகம். ஏன்னா, இந்த முள்ள மாரி முடிச்ச வைக்கலாம் நெறைய இருக்கிறாங்க. கோயில்ல உட்காந்துட்டு ஒருத்தன் காது கேட்கலைங்கிறான் ஒருத்தன். செய்தியாளர் கேட்டு காது கேட்கலைங்க அவனுக்கு. இருக்கட்டும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதே மாரி தமிழகத்துல இவரு அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளரா பாஜகவினர் மேலிடத்திலிருந்து அறிவிச்சாங்கன்னா, அற்புதமா வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்குது. ஏன்னா, என்ன காரணம்னு நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னால நடைபயணம் போனாரு அண்ணாமலை. இப்போ ஒருத்தர் போறாரு நடைபயணம். 4 பேர் வரல. தூக்கிட்டு போறதுக்கு கூட ஒரு 4 பேர் வேணும். அது கூட 4 பேர் இல்ல. ஆனா, அண்ணாமலைக்குள்ள எத்தனை பேரு? லட்சோப லட்சம் பேர் சேர்ந்தாங்க. கூட்டமா கூடுச்சு. ஏன்னா, ஒரு இளைய தலைமுறை, ஒரு ஐபிஎஸ் படிச்சு ஒரு நல்ல மனுஷன் வர்றாருன்னு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை நம்மளும் எதிர்பார்க்கிறோம். அவர் வரணும். இப்பயாவது இந்த காது செவிடா போன பாஜக மேலிடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்றேன், இதன் மூலமாவது தெரிஞ்சுக்கிறணும். அதாவது நீங்க உங்களுடைய ஆட்சி, நீங்க மேல வடக்கு இருந்து நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஓகே. இங்க தெற்க என்ன நடக்குதுங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் உங்க ஆட்சி உங்க கட்சியில இருந்து யாருமே கால் பண்ண முடியல? கேவலப்படுத்த ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு நாய் ஒருத்தர் இருக்கான். அவன் எல்லாம் நோட்டான்னு பேசிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு நோட்டாவுக்கு மேல கொண்டு இப்போ ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை கொண்டு வந்தது அண்ணாமலை. நீங்க முருகனுங்கிற ஒரு நபர்லாம் வச்சிருக்கிறீங்க, செய்தி தொடர்பாளர். என்ன கிழிச்சு விட்டாரு அவரு? ஒன்னும் கிடையாது. சும்மா உக்காந்து திங்க வேண்டியது, நெத்திலே ஊதியை பூசிக்கிற வேண்டியது, அவ்வளவுதான் அவருடைய வேலை. நாங்க பார்த்துட்டோம். ஏன்னா இனப்பற்று விடாது இல்லையா? திருமாவளவனை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கலாம்ல. இது வரைக்கும் ஏதாவது கேள்வி கேட்டிருக்கிறாரா? வேங்கோயில் போனியா? மீசை முறுக்குனியா? ஒருத்தன் முறைச்சு பார்த்தா நீ அடிப்பியா? நீ என்ன பெரிய புடுங்கியான்னு கேட்டிருக்கணும். ஆனா இவர் கேட்கல. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமணியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி சாமி திருநாமம் முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம்
வால்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06 இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்த அளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம். உறவுகளே, உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள். உறவுகளை, பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு உடானக்கூடிய வரும் உறவுகளை. நம சிவாய.